எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம எண்ணெய் பயன்பாடு பொறுத்த வரைக்கும் எந்த எண்ணெய் பயன்படுத்துறது அப்படின்னு ஒரு பெரிய டவுட்டு எல்லார் மனசுலயும் இருக்கு. எந்த எண்ணெய் பயன்படுத்தலாம், எவ்வளவு பயன்படுத்தலாம், ரீஃபைண்ட் ஆயிலா இல்ல செக்கில் ஆட்டப்பட்ட எண்ணெயா மற்றும் எண்ணெய் குறித்த பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ நம்ம மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா. உதாரணத்துக்கு இப்போ தேங்காய் எண்ணெய் எடுத்துக்குவோம். தேங்காய் எண்ணெய் வந்து ஈஸியாக பூஞ்சை தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடியது. அப்படி பூஞ்சை தாக்குதலுக்கு உள்ளான தேங்காயை வச்சு தேங்காயை அரைச்சி தேங்காய் எண்ணெய் எடுத்தோம் அப்படின்னா அது சீக்கிரம் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது மிக மிக அதிகம். மேலும் இயல்பான தேங்காய் எண்ணெயோட வாசனையவோ அது கெடுத்துரும். ஸோ இது நிகழாமல் தடுக்கிறதுக்கு தேங்காய் கொப்பரைகள் காய வைக்கப்படும் போது அதன் மீது சல்ஃபர் கந்தகம் தடவிட்டால் பூஞ்சை தாக்குதலுக்கு உள்ளாகாது. அதுக்கப்புறம் எடுத்து அரைச்சி நம்ம பயன்படுத்தலாம். ஆக இப்படி தான் இன்றைக்கி பெரும்பாலும் தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயில் எந்த விஷயங்களும் கலக்கிறதுக்கு முன்னாடியே தேங்காய் கொப்பரையவே பாதுகாக்க நம்ம இந்த மாதிரி கெமிக்கல் பயன்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டு போகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது நம்ம பாக்கெட்டில் வாங்கும்போது. அதனால தானே என்னவோ செக்கில் ஆட்டப்பட்ட தேங்காய் எண்ணெய் என்றைக்கும் பெஸ்ட்டு அப்படின்னு எல்லாரும் தேடி தேடி போய் பயன்படுத்துகிறோம். இரண்டாவது விஷயங்க, இன்றைக்கி நம்ம கடையில் வாங்கக்கூடிய பஜ்ஜி போண்டா இதெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு வைங்களேன், என்ன ஆகுதுங்க, பொதுவாக வந்து உபயோகித்த எண்ணெயை திருப்பி உபயோகிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம். ஆனால் பெரும்பாலும் அதை பெருசாக நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பஜ்ஜி போண்டா போன்ற விஷயங்கள் நீங்கள் குறிப்பாக வெளியில் கடைகளில் பார்க்கும்போது அந்த எண்ணெயோட நிறமே நல்லா மாறி இருக்கும். ஆனால் அதுலேருந்து சுட சுட பஜ்ஜி போண்டா வந்துச்சுன்னா நம்ம உடனடியாக சாப்பிட்றோம். பரவாயில்ல, என்னைக்கோ ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னாங்க, நீங்கள் பஜ்ஜியவோ வடையவோ பொரிச்சிட்டிங்க அப்படின்னா பொரிச்ச பின்னாடி அந்த எண்ணெயோட தன்மை இப்போ 3 விஷயங்கள் நடக்குதுங்க. நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி ஹைட்ராலிசிஸ், ஆக்சிஜனேஷன், பாலிமரைசேஷன் போன்ற விஷயங்கள் நடக்குதுங்க. இதன் மூலமாக எண்ணெயோட தன்மை நல்லாவே மாறி இருக்கும். நீங்கள் சுட்ட எண்ணெயை தொட்டு பார்த்தீங்கன்னா அதோட வளவளப்பு தன்மையும் கெட்டித்தன்மையும் எப்படி இருக்குது, சுடுறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெயோட வளவளப்பு தன்மையும் கெட்டித்தன்மையும் எப்படி இருக்குது, ரெண்டுக்கும் ஒரு நிறைய மாறுபாடுகளை நீங்கள் பார்க்க முடியும். டிக்ரீஸ் இன் விஸ்காசிட்டி, டிக்ரீஸ் இன் டென்சிட்டி, இந்த 2 தன்மைகளுமே வந்து சுட்ட எண்ணெயில் நல்லா குறைஞ்சிடுது. அது மட்டும் இல்லாமல் பல வேதியியல் மாற்றங்கள், மேலும் வந்து லாங் செயின் கார்பன் ஆட்டம்ஸ் நிறைய அதில் உருவாகுது. டபுள் பாண்டட் லாங் செயின் கார்பன் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து அறிவியல் முறையில் ரொம்ப ஆழமாக நான் உள்ளே போக விரும்பலை. ஆனால் இந்த படம் என்ன காட்டுது அப்படின்னா உங்களுக்கு 2 விதமான விஷயங்கள் நடக்குது. எண்ணெயோட தன்மை மாற மாற அது நம்ம உடம்புக்குள்ளே போக போக ஈஸியாக எளிமையாக அது நம்ம இரத்த குழாய்களில் படியக்கூடிய தன்மையை அடைஞ்சிடுது. சுட்ட எண்ணெயில் தயாரிக்கப்பட்ட விஷயங்களை நம்ம சாப்பிடும்போது, அதாவது அத்திரோஸ்க்ளரோசிஸ், இரத்த குழாய்களில் கொழுப்பு படிதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக சுட்ட எண்ணெயை யூஸ் பண்ணும்போது அதிகமாகுது. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேதியியல் பின்னணி. சாதாரணமாக பஜ்ஜி போண்டா இதில் வந்து வெறும் சுட்ட எண்ணெய் மட்டும்தான் பிரச்சனை நினைக்கிறீங்களா? கிடையாது. இப்போது பஜ்ஜி போண்டா தயாரிக்கிறதுக்கு அந்த உப்புலாம் நம்ம அதில் யூஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த மாவில் இருக்கக்கூடிய உப்பு, அந்த உப்பில் இருக்கக்கூடிய அயடின், புரோமின் போன்ற விஷயங்களும் அந்த எண்ணெயில் கலக்கும். மேலும் வடை மாவு, பஜ்ஜி மாவு இதிலெல்லாம் எண்ணெயில் கரையும் வேதிப்பொருட்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த கெமிக்கல்ஸு அதே எண்ணெய்க்குள்ளே சேரும். மேலும் வெங்காயம் யூஸ் பண்ணுறோம். வெங்காயத்தில் சல்ஃபர், அயடின், கரையக்கூடிய வேதிப்பொருள்கள், சுட்ட எண்ணெய், இந்த 4 ஒன்றா சேரும்போது அது ஒரு டெட்லி காம்பினேஷன். இதில் வந்து நம்ம உடம்புக்கு தேவையில்லாத சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் மிக அதிகமாக உருவாகுது. இத்தனை வேதியியல் மாற்றம் நடக்கிறதுனால தாங்க நம்ம வந்து பயப்படுறோம் சுட்ட எண்ணெயை மீண்டும் பயன்படுத்துறதுக்கு. அதாவது ஒரு வாட்டி சுட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை வந்து பல்வேறு வகையில் பயன்படுத்துகிறாங்க. தோசை சுடுறதுக்கு பயன்படுத்துறது, தாளிக்கிறதுக்கு பயன்படுத்துறது, இட்லி பொடியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு எண்ணெயை பயன்படுத்துறது, பருப்பு பொடி சாதத்தோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இதே எண்ணெயை பயன்படுத்துறது, சுண்டைக்காய், மணத்தக்காளி, வற்றல் குழம்பு இதிலெல்லாம் பயன்படுத்துறது. சில நேரங்களில் இந்த மாதிரி பயன்பாட்டுக்காகவே வந்து ஒரு 4 அப்பளத்தை பொரிச்சிடுறது, அதுக்கப்புறமா அந்த எண்ணெயை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வகையில் பலருமே இதை பயன்படுத்துகிறாங்க. அதாவதுங்க எண்ணெயில் 2 வகை உண்டு. தாவரங்களில் இருந்து பெறப்படும் எண்ணெய் மற்றும் கொழுப்பு எண்ணெய். இதில் தாவரங்களிலிருந்து பெறக்கூடிய கடலை எண்ணெய், பருப்பு வகைகள்லாம் அரைத்து எடுக்கிறோம் இல்லையா, தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பல விதைகளிலிருந்து எடுக்கக்கூடிய தாவர எண்ணெய்கள் பொதுவாக நம்ம உடம்புக்கு நல்லது தாங்க. அதுக்குன்னு உண்டான மனம், தரம், நல்ல தன்மைகள் இருக்குது.
அதனால எண்ணெய்கள் பொறுத்த வரைக்கும் நம்மளோட கோல் என்னவா இருக்கும் அப்படின்னா அளவோட பயன்படுத்தணும், இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தணும். அதாவது ஒரே விஷயத்துல நான் இந்த எண்ணெய் தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே பெருமையா சொல்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாம எல்லா எண்ணெய்களையுமே மாற்றி மாற்றி பயன்படுத்துதல் அப்படிங்கிறது நல்லது. இன்ஃபேக்ட் ஹெல்த் பொறுத்த வரைக்குமே இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நான் என் வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு வரேன், அதுவும் உணவு குறித்து நிறைய விஷயங்கள். இப்போ ஏபிசி ஜூஸ் பற்றிலாம் சொல்லியிருக்கிறேன், ஆப்பிள் பீட்ரூட் கேரட் ஜூஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக இந்த ஜூஸுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்கிறதுக்காக டெய்லி இதை நம்ம எடுத்தோம்னா என்ன ஆகுங்க? நல்லது கிடையாது. இது எல்லாமே நல்ல விஷயம் தான், ஆப்பிள் பீட்ரூட்டு கேரட் தான். ஆனால் இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் டெய்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கெட்ட விஷயமா மாறிடும். ஏன்னா உடம்புக்குள்ள அளவுக்கு மீறி கெரோட்டினிமியா வைட்டமின் ஏ சேரும்போது அந்த வைட்டமின் நம்ம தோள்கள் கண்கள் எல்லா இடத்துலையும் படிஞ்சு உடம்பே ஒரு மஞ்சள் நிறமாக மாறுவதை நம்மளால் பார்க்க முடியும். இந்த மாதிரி பக்க விளைவுகளும் இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயமுமே தொடர்ந்து ரெகுலராக டெய்லி அதுவும் அதிகமான அளவில் எடுக்கிறதுங்கிறது கரெக்டு கிடையாது நம்ம ஹெல்த்துக்கு. சிறுதானியங்கள் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொன்னேன். அதனால் டெய்லி ஃபுல்லாக சிறுதானியமே சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாதுங்க. நம்ம சிறுதானியம் ஒரு பக்கம், இட்லி ஒரு பக்கம், தோசை ஒரு பக்கம், ஓட்ஸ் கஞ்சி ஒரு நாள், கேழ்வரகு களி ஒரு நாள், இடியாப்பம் ஒரு நாள், அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்கணுங்க. உணவு முறையை பொறுத்த வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த மிக்சிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எண்ணெயிலையும் ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லா எண்ணெயுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம், நெய்யும் யூஸ் பண்ணலாம், எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான் உங்களுக்கு, எவ்வளவு அளவு அப்படிங்கிறது தான். ஒரு நபருக்கு தேவையான எண்ணெயோட அளவே தாவர எண்ணெயோட அளவு, சமையலில் சேர்க்கப்படும் எண்ணெயோட அளவு அப்படிங்கிறதே ஒரு 10 ml இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். மினிமைஸ் த யூஸ் ஆஃப் ஆயில்னு சொல்கிறோம். ஆயில் யூஸ் பண்ணுங்கள், நல்ல ஆயிலாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஆனால் குவான்டிட்டி அளவுகளை 10 ml மிகாமல் பார்த்துக்கோங்க. 15 to 20 அப்படிங்கிறது அட் த மோஸ்ட் மேக்ஸிமம் லெவல், அதுக்கு மேலே போகக்கூடாது. தாவர எண்ணெய்கள் கூட நம்ம உடம்புல அவ்வளோ ஈஸியாக படிஞ்சிடாதீங்க, இரத்த குழாய்களில் தங்கிடாது. நம்ம நினைக்கிற மாதிரி தாவர எண்ணெய்களுக்கு அவ்வளோ டேஞ்சரான ப்ராப்பர்ட்டி கிடையாது கம்பேர்ட் டு விலங்கு எண்ணெய்கள், கொழுப்பு எண்ணெய்கள். மேலும் இந்த கொழுப்பு எண்ணெய்களில் இன்டைரக்டாக நம்ம உடம்புக்குள்ளே சேரக்கூடியது. டைரெக்டாக சேரக்கூடிய தாவர எண்ணெய் லிமிட்டடாக வச்சுக்கோங்க. இன்டைரக்டாக சேரக்கூடிய விலங்குகளிலிருந்து பெறப்படும் எண்ணெய்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். எல்லா எண்ணெயுமே செரிமானம் ஆகாமல் போகும்போது அப்படியே போய் நம்ம வயிற்று பகுதியில் கெட்ட கொழுப்பாக தங்கிடுது. இந்த கெட்ட கொழுப்பு தான் பிற்காலத்தில் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைஞ்சிடுது. அதனால் எண்ணெயை பொறுத்த வரைக்கும் சுட்ட எண்ணெயை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துறது அப்படிங்கிறது அவாய்ட் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும், குறைவாக யூஸ் பண்ணணும். இதுதான் பிரின்சிபல்ஸு. பொதுவாக வறுக்கிறதுக்கு ரீஃபைண்டு செய்யப்படாத கடலை எண்ணெய், அரிசி தவிட்டு எண்ணெய், ரைஸ் பிரான் ஆயில், இது ரெண்டுமே நம்ம வறுப்பதற்கு யூஸ் பண்ணலாம். பொரிப்பதற்கு மக்காச்சோள எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், சோயாபீன் எண்ணெய் பயன்படுத்தலாம். ஆலிவ் எண்ணெயை சூடுபடுத்தவே கூடாது. நல்லெண்ணெய் தாளிப்பதற்கும் தோசை சுடுவதற்கும் உணவில் நேரடியாக சேர்ப்பதற்கும் பயன்படுத்தலாம். வறுவல் போன்ற விஷயங்களுக்கு நல்லெண்ணெய் வேண்டாம். காஸ்ட்லியான ஆலிவ் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நல்லெண்ணெய்க்கு ஆலிவ் ஆயிலுக்கு ஈக்குவலண்டான பண்புகள் உண்டு. அதனால் அதிக செலவு செய்யணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி பயன்பாட்டில் இல்லாத பல எண்ணெய்கள் அந்த காலத்தில் பயன்பாட்டில் இருந்திருக்குங்க. வேப்ப எண்ணெய், இலுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய், இதெல்லாம் நிறையவே பயன்பாட்டில் இருந்திருக்கு. தேங்காய் எண்ணெயை தடவ மாட்டாங்க அந்த காலத்தில், வேப்ப எண்ணெயை தான் தலைக்கு தடவுவாங்க. இலுப்பை எண்ணெய் அப்படிங்கிறது நெய் மாதிரியே இருக்கும். இதில் புளி சேர்த்து வடிகட்டி காய வச்சு எடுப்பாங்க. இந்த எண்ணெயில், இலுப்பை எண்ணெயில் பலகாரங்கள் செய்யும்போது அவ்வளவு ருசியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் ஒரு காலம். இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. ஓரளவு மீதி இருக்கக்கூடிய இந்த ஆரோக்கியமான எண்ணெய்கள் லிஸ்ட்ல இந்த நல்லெண்ணெய் தான் இன்னும் மிஞ்சி இருக்கு. நல்லெண்ணெயில விட்டமின் B6, ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் கொண்ட வைட்டமின் E, தாது உப்புக்கள், இரும்பு சத்து, துத்தநாகம், மெக்னீசியம், செம்பு, கால்சியம் போன்றவை இருக்கு. மேலும் செசாமின் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வேதிப்பொருள் நல்லெண்ணெயில இருக்கு. என்ன வேணும்? என்ன வேணும்? என்னதான் வேணும்? என்னதான் வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? என்னதான் வேணும்? என்னதான் வேணும்? ஏன் காலங்காத்தால அப்படி வறுத்தெடுக்கிற? இன்னும் வறுத்தெடுக்கவே இல்லை. ஐயோ, வறுத்தெடுக்காம என்ன வேணும்னு கேளியா? வறுத்தெடுக்கிறதுக்கு தான் என்ன வேணும்னு கேட்டேன். நீ என்ன கேட்ட? என்னதான் கேட்டேன். ஆக இன்னைக்கு எண்ணெய் குறித்த பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமேல் எண்ணெயை கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓரளவு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் வகையில் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.